ஏன் மாத்திருக்கீங்க? இந்த எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? ஒரு காலத்துல எல்லாரும் மாதிரியும் இங்க இருக்கிற கருவேல மரம் தான் எங்க வாழ்வாதாரம்னு நினைச்சோம். அதுக்கப்புறம் ப்ரொபோசர் சார் சொல்லிதான் எங்களுக்கே தெரிஞ்சு விவசாயத்தை அழிக்கிறதுல கருவேல மரத்துக்கு முக்கிய பங்கு இருக்குன்னு சொல்லி. எஸ், ஒவ்வொரு கருவேல மரமும் 40 அடி ஆழத்துக்கும் 40 அடி அகலத்துக்கும் இருக்கிற ஒரு சொட்டு நீரை கூட விட்டு வைக்காது. நிலத்தடி நீர் சுத்தமா வத்தி நிலம் வறண்டு போயிடும். இப்படி நிலத்தடி நீர் கிடைக்காததுனால காத்துல இருக்கிற ஈரப்பதத்தையும் இந்த மரம் ஒடிஞ்சிடும். அது போக அந்தந்த பருவத்துல பெய்ய வேண்டிய மழையையும் பெய்யாம இது தடுத்துரும். அவ்வளவே 5 அறிவு படிச்ச குருவி கூட இந்த மரத்துல கூடு கட்டாது. இப்படி குருவி கூட வாழ முடியாத விஷமரமா நம்மளை வாழ வச்சிடும். சார், அப்ப அந்த கருவேல மரத்தெல்லாம் ஒழிச்சுட்டா விவசாயத்தை காப்பாத்திடலாம்னு சொல்ல வரீங்களா? கிட்டத்தட்ட 25% விவசாயம் அழியறதுக்கு முக்கிய காரணமே இந்த கருவேல மரம் தான். ஒரு காலத்துல இது கேரளாவில் இருந்துச்சு. இதோட வீரியமும் ஆபத்தையும் உணர்ந்த கேரள மக்கள் ஒவ்வொரு கருவேல மரத்தையும் தேடி தேடி அடிச்சு அசுரனையே அழிச்ச அளவுக்கு சந்தோஷப்பட்டாங்க. இன்னைக்கு கேரளா குளுமையா இருக்க முக்கியமான காரணமே அங்க ஒரு கருவேல மரத்தையும் பார்க்க முடியாது. ஒரு மரம் நடுறது நாட்டுக்கு எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் ஒவ்வொரு கருவேல மரத்தையும் வேரோடு அழிக்கிறது. அதை நம்ம மக்கள் உணரணும். ஆனா தமிழ்நாட்டுல இருக்க ஒட்டுமொத்த கருவேல மரத்தையும் அழிக்கிறது சாத்தியமா? எங்க நம்ம இளைஞர்கள் நினைச்சா முடியுங்க. ஜல்லிக்கட்டு மூலமா நம்ம கலாச்சாரத்தை மீட்டெடுக்க போராடின கூட்டம் நம்ம வாழ்வாதாரமான விவசாயத்தை காப்பாற்ற போராட மாட்டாங்களா என்ன? பேஸ்புக், ட்விட்டர் போன்ற சோசியல் மீடியாவை எதற்கோ பயன்படுத்துறோம். அதை ஏன் நம்ம இந்த கருவேல மரத்தை அழிக்கிற விழிப்புணர்ச்சிக்கு பயன்படுத்தக்கூடாது? இளைஞர்கள்லாம் சேர்ந்து குரல் கொடுத்தா இந்த கருவேல மரத்தோட குறவலைய நிறுத்தலாம் நாங்க நம்புறோம். ஒன் லாஸ்ட் क्वेश्चन சார், வருங்கால இளைஞர்களுக்கு நீங்க என்ன மெசேஜ் சொல்ல வரீங்க சார்? அழிக்க முடியாத சொத்துனா அது கல்வின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அழிக்க முடியாத தொழில்னா அது விவசாயம்னு நம்ம இளைஞர்களுக்கு புரிய வைக்கணும். இந்த கருவேல மரத்தை அழிக்கணுங்கிற நல்ல விஷயத்த மீடியாக்காரங்க நீங்க தான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ சார். தலைமுறை தலைமுறையா சோறு போட்ட அட்சய பாத்திரம் தான் இது. மொத்தத்தையும் எரிச்சு ஊரே சேர்ந்து போகி கொண்டாடிட்டீங்கல்ல. டேய், தேவையில்லாததை எரிக்கிறது தான்டா போகி. இப்ப எனக்கு தேவையில்லை.